இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 85 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. அதாவது 0.38% வந்து மேலே ஏறி இருக்குது. இப்போ வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம். மார்க்கெட் வந்து மேலே போகிறத வந்து நமக்கு முதல்லே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். நாம் வந்து டே டைம் ஃப்ரேம் போயிருக்கலாம். டே டைம் ஃப்ரேமில் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி 4 ஹார் டைம் ஃப்ரேமும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து 1 ஹார் டைம் ஃப்ரேம் போட்டுக்கலாம். 1 ஹார் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்போ இதை கிராஸ் பண்ணுதோ, அதாவது மார்க்கெட் எப்போ இதை கிராஸ் பண்ணுதோ அப்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது எப்போ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐயையும் சேர்ந்து வந்து பை பண்ணால் தான் வந்து இது கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று வந்து எஃப்ஐஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்னும் எஃப்ஐஐ வந்து அவங்களோட பையிங்கை கண்டினியூ பண்ணால் மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எஃப்ஐஐ கையில் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு. இது வந்து லாஸ்ட்டு லோயர் ஹை இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 1 ஹார்லேயும் மேலே போயிடுச்சு, அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதோட வேலிடிட்டி ஒன், அதாவது டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா எதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிராஸ் பண்ணால் தான் வந்து டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1 ஹார் டைம் ஃப்ரேமில் இருக்கும். 1 ஹார் டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் லோயர், இதுதான் வந்து லாஸ்ட் ஹையர் லோவாக இருந்தது. இதை பிரேக் பண்ணி இதுவும் போயிடுச்சு. எப்போ இதை பிரேக் பண்ணி கீழே விழுகுதோ அது வரைக்கும் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் மேலே தள்ளிக்கணும். இதை உடச்சி எப்போ மார்க்கெட் கீழே போகுதோ அப்போ வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து வேலிட் ஜோன். இந்த ஜோனை உடச்சி கீழே போகக்கூடாது. 5 மினிட்ஸில் இந்த ஜோனில் உடச்சி கீழே போச்சு அப்படின்னா 5 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து காலையிலே காமிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 20 மார்ச் 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வந்து போட்டிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து மேலே போகுது. என் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க, இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. அது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இன்னும் டீப்பாக வந்து ஆப்ஷன் டேட்டாவை அனலைஸ் பண்ணால் ஈஸியாக வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை தான் வந்து என் கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஐ சார்ட்டும் உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐ சார்ட் வந்து ஃப்ரீயாக அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் மிச்ச காஸ்ட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஐ சார்ட் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் என்னோடய கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஆடட் போனஸ் மாதிரி இருக்கும். அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து ஓஏ சேஞ்ச் பார்ப்போம். ஓஏ சேஞ்ச்னா இன்னத்தோட ஓஏ சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி வந்து கால் ஓஏ வந்து 4,25,00,000 கால் ஓஏ இருக்குது. புட் ஓஏ வந்து 3,37,00,000 புட் ஓஏ இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு டைம் வந்து 2 தான் வந்து ஆச்சு. அடுத்து வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 23,000 இருக்கும். அதாவது நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000 இருக்கும். டவுனில் வந்து 22,500. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 22,700 வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஓவரால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து 14,12,00,000 இருக்குது. புட் ஆப்ஷனில் வந்து 13,08,00,000 இருக்குது. அதாவது புட் ஆப்ஷனில் வந்து கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து எஃப்ஐஐ டிஐஐ ஆக்டிவிட்டி வைஸ் பார்ப்போம். நேற்றே சொல்லியிருக்கேன், எஃப்ஐ வந்து பை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 மார்ச், அதாவது நேற்று வந்து கிட்டத்தட்ட 1,400 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 2,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் பார்ப்போம். ஸ்டாடல் ப்ரீமியம் வந்து 186 வந்து
நேற்று வந்து க்ளோசிங் ப்ரைஸு. இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஹையாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. 188க்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிகே ஆகி கிட்டத்தட்ட 161க்கு வந்து போயிருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெறும் ரூ. 20 டிகே தான் ஆயிருக்கு. ரூ. 20 டிகே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூ. 20 தான் வந்து டிகே ஆயிருக்கு. ரூ. 20 டிகே தான் ஆகுது அப்படின்னா நாளைக்கு ஏதோ பெரிய நியூஸோ இல்லை நாளைக்கு ஏதோ பெரிய மூமெண்ட்டோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்டாடில் ப்ரைஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கங்க. இப்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை வந்து பை பண்ணவங்க வந்து கொடுத்த மணிக்கு அதை விட அதிகமாக வந்து நீங்கள் வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரிவ்யூவெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. வேணா வந்து கோர்ஸை பை பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.